டாக்டர்ஸும் சரி, ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸும் சரிங்க, ஒரு வாரத்துக்கெல்லாம் இட்லி மாவு அரைச்சு வச்சு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா நமக்கு இட்லி மாவு அரைக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கு. அதனால வாரத்துக்கு ஒரு தடவை அரைச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நான் சொல்ற மாதிரி அரைச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா அரைச்சிடலாம். 2 நாளைக்கு ஒரு தடவை கூட அரைச்சிக்கலாம் நீங்க. நான் இன்னைக்கு சின்ன டம்ளர்ல 2 டம்ளர் இட்லி அரிசி, 2 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசி, 1 டம்ளர் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே நான் ஒரே பாத்திரத்துல சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு கழுவிட்டு அரிசி எடுத்த அதே டம்ளர்ல 4 டம்ளர் தண்ணியும் ஊத்திட்டு அப்படியே கிரைண்டர்ல சேர்த்துடலாங்க. சீக்கிரமா அரைப்பட்டுரும். ரொம்ப நைஸா அரைச்சா இட்லிக்கு நல்லா இருக்காதுங்க. லைட்டா கொஞ்சம் குறையா இருக்கட்டும். ஆஃப் பண்றதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து திருப்பிட்டு ஆஃப் பண்ணிட்டு மாவு எடுத்து வச்சிருங்க. ஒரு 6-8 மணி நேரம் புளிச்சதுக்கு அப்புறமா அப்படியே கலந்துட்டு அப்படியே இட்லி சுட வேண்டியதுதான். தோசையும் சுட்டுக்கலாம் இதே மாவுல. சூப்பரா இட்லி வருங்க, சாஃப்டா. நீங்க நினைக்காதீங்க தனித்தனியா ஊற வச்சு ஆட்டினாதான் நிறைய மாவு கிடைக்கும்னு நினைக்காதீங்க. இப்படி பண்ணாலும் நமக்கு அதே குவான்டிட்டி மாவும் கிடைக்கும், இட்லியும் சாஃப்டா வரும். நம்ம பாட்டுக்கு கிரைண்டர்ல போட்டுட்டு சமையல் வேலை பாத்துக்கலாங்க. மாவு அரைச்சதுக்கு அப்புறமா அப்படியே எடுத்து வச்சுட்டா போதும், எதுவும் கலந்துட்டு இருக்க வேண்டாம். லீவு நாளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இப்ப நான் எடுத்த அளவு பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு 3 நேரத்துக்கு தாங்க வரும். நான் எப்பயுமே ஒரு நேரம் இட்லி, ஒரு நேரம் தோசை, ஒரு நேரம் பணியாரம், இல்லைன்னா இன்னொரு நேரமும் தோசை. ஒரு தடவை இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் போன தடவையே ரேஷன் அரிசியில ப்ரொபோர்ஷன் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் ரேஷன் அரிசியும் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். நீங்க முழுவதுமா இட்லி அரிசியில கூட இதே ப்ரொபோர்ஷன்ல செஞ்சுக்கலாம். உங்க வீட்டுல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டம்ளரோட அளவை மாத்திக்கோங்க.